அனைத்து நல்ல ஆசிரியர்களுக்கும் ஒரு வேண்டுகோள். இந்த காணொளி ஆசிரியர்களை கலங்கப்படுத்தும் நோக்கில் உருவாக்கப்பட்டதல்ல. ஆசிரியர் பணியில் இருக்கும் சிலரால் மாணவிகளுக்கு ஏற்படும் பாலியல் குற்றங்களை தடுக்கும் நோக்கில் உருவாக்கப்பட்டது. சிரமங்களுக்கு மன்னிக்கவும். உங்க வீட்டில் பெண் பிள்ளைகள் இருக்கோ இல்லையோ, மற்ற வீட்டு பிள்ளைகளுக்காக இந்த வீடியோவை முழுசா பாருங்க. கண்டிப்பா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. பாலியல் பலாத்காரம் ஆதி காலத்துல இருந்தே நடந்துட்டு வந்தாலும் படித்த தலைமுறையில் அதெல்லாம் குறையும்னு பார்த்தா கொஞ்சம் கூட மாறாம குற்றங்கள் அதிகமாகிட்டே தான் போகுது. அதுவும் இந்த மாதிரி தப்ப யார் பண்ணக்கூடாதோ அவங்கெல்லாம் இப்போ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஹாய் மை டியர் வியூவர்ஸ், இது பிக்சல் புத்தகம். நான் உங்கள் காற்றில் ஹரி. ஒரு குழந்தை தாயினுடைய கருவில் இருந்து வெளியில வந்ததுமே அடுத்த கொஞ்சம் வருஷத்துல அது எடுத்து வைக்கிற கால் தடம் எங்க தெரியுமா? பள்ளிக்கூடம். பெத்தவங்க அந்த குழந்தைகளை யாரை நம்பி பள்ளிக்கூடத்தில் விட்டுட்டு போறாங்கன்னு தெரியுமா? வாத்தியார். பள்ளிக்கூடத்தில் தன்னுடைய பிள்ளைய முதல் முறையாக சேர்க்க போற அப்பா அம்மா அங்கே போய் சாமியா நினைச்ச ஒரு மனுஷனை கையெடுத்து கும்பிடுவாங்க. அந்த மனுஷன் யாருன்னு பார்த்தா அதுவும் வாத்தியார் தான். ஏன் கையெடுத்து கும்பிடுறாங்கன்னு சில ஆசாமிகளுக்கு தெரியுமா? இன்னைக்கு இங்கே விட்டுட்டு போற என்னுடைய பிள்ளைய கரை சேர்க்கிற சாமி நீங்க தான் அப்படின்னு நினைச்சு உங்களை கையெடுத்து கும்பிடுறாங்க. ஆனால் சில வாத்தியார் பண்ணுறதெல்லாம் இது பிள்ளைங்களை காப்பாற்றுற சாமி இல்லை, குலநாசம் பண்ண வந்த சாமின்னு பெத்தவங்களுடைய வயிற்றுல நெருப்பள்ளி கட்டிக்கிற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. சமீப காலமாகவே பாலியல் பலாத்காரம், பாலியல் வன்புணர்வு இந்த விஷயங்கள் அதிகமாகிட்டே போகுது. இதில் அதிர்ச்சிகரமான விஷயம்னு ஒன்று கேட்டால், ஒரு வளர குழந்தைக்கு பெரும்பாலும் நம்பிக்கையாக இருக்க வேண்டிய வாத்தியாரே இதில் குற்றவாளியாக நிற்கிறது தான். இப்போ சொல்ல போகிறத எல்லா ஆசிரியரும் நல்லா கவனிச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு பயிரை உங்கள் நிலத்தில் விதைக்கிறீங்க. கொஞ்ச நாள் கழித்து வந்து பார்த்தா அந்த பயிரை எல்லாம் ஏதோ மேய்ஞ்சி பயிர் மொத்தமும் அழிஞ்சு போயிருக்கு. அதை மேய்ஞ்சது ஆடோ மாடோ இல்லை, பாதுகாப்புக்குன்னு போடப்பட்ட வேலி தான் அதை மேய்ஞ்சிருக்கு. இப்படி சொன்னால் இதை யாராவது நம்புவாங்களா? வேலிக்கு உயிர் இல்லை, அது எப்படி அதை மேய்ஞ்சிருக்கும்? இந்த கேள்வி தான் எல்லாருக்குள்ளேயும் ஓடும். ஒரு உயிரில்லாத பொருள் எப்படி நகர்ந்து வந்து அந்த பயிரை களவாடி இருக்க முடியும்னு எப்படி யாராலையும் நம்ப முடியாதோ அப்படிப்பட்ட சம்பவங்கள் தான் இந்த நாட்டில் ஆசிரியர்களால் பல மாணவிகளுக்கு நடக்குது. அதுவும் கலாச்சாரத்துக்கு முன் உதாரணமாக இருக்க வேண்டிய நம்ம தமிழகத்தில் இந்த குற்றங்கள் தொடர்ந்து அதிகமாகிட்டே போகுது. வாத்தியார்கள், நீங்கள் யார்? உங்கள் தொழில் என்ன? பெத்தவங்க கொண்டு வந்து விடுற பிள்ளைகளை நீங்கள் நடத்த வேண்டிய முறை என்ன? நீங்கள் இளம் வயது வாத்தியாராக இருந்தாலும் சரி, இல்லை மாணவர்களில் இளம் வயது மாணவ மாணவிகளாக இருந்தாலும் சரி, அவங்கள நீங்கள் பார்க்க வேண்டிய விதம் என்ன? எல்லாத்தையும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒவ்வொரு கிளாஸ்லையும் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டையும் நீங்கள் எழுப்பி படித்து முடிச்சு ஃப்யூச்சரில் என்ன ஆக போகிறீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த ஸ்டூடெண்ட் நான் டாக்டர் ஆக போகிறேன், நான் இன்ஜினியர் ஆக போகிறேன், நான் டீச்சர் ஆக போகிறேன்னு அவ்வளவு ஆசையோடு சொல்லுவாங்க. பசங்க அப்படி சொல்கிறதுக்கு காரணம் அவங்களுக்கு அவங்க மேலே இருக்கிற நம்பிக்கை மட்டும் இல்லை. இதோ என்னுடைய வாத்தியார் இருக்காரு, அவர் என்னை மேலே கொண்டு வருவார்னு வாத்தியாராக இருக்கிற உங்கள் மேலே வைக்கிற நம்பிக்கையாலும் தான் அந்த பசங்க வாய் நிறைய தன்னுடைய லட்சியத்தை சொல்கிறாங்க. பசங்க தன்னுடைய அப்பா அம்மாவுக்கு அடுத்ததா உங்களை தான் நம்புகிறாங்க. வாழ்க்கையில் முன்னேற்றி விட போகிற ஏனியா ஒரு படிக்கட்டாக உங்களை நினைக்கிறாங்க. மாதா பிதாவுக்கு அடுத்தது ஒவ்வொரு மாணவர்களுக்கும் கடவுளை முன்னிறுத்தாம குருவாக இருக்கிற உங்களை தான் முன் வச்சு பார்க்குறாங்க. கடவுளுக்கு ஒரு படி மேலே இருக்கிற நீங்கள் அந்த நிலைமையிலிருந்து கீழே இறங்காம கண்ணியத்தோட உங்களை நம்பி இருக்கிற மாணவர்கள்கிட்ட நடந்துக்கணும். லைஃப்பில் முன்னேறி வந்த பல பேருக்கு கண்டிப்பாக அவங்களுடைய ரோல் மாடலாக ஒரு டீச்சர் இருப்பாங்க. ஆனால் சில வாத்தியார்கள் தப்பான விஷயத்தில் அடையாளமாக மாறிட்டு போகிறாங்க. ஒரு வாத்தியார்கிட்ட பசங்க எதிர்பார்க்கறது நல்ல கல்வியையும் தோல்வி சமயத்தில் ஆறுதலையும் மனசில் எந்த தப்பான எண்ணமும் இல்லாத ஒரு சகோதரத்துவமான அரவணைப்பையும் தான். ஆனால் போகிற போக்க நினைக்கும் பொழுது எல்லாமே மாறிடும் போல. நீங்கள் எங்களை பாலியல் ரீதியாக தொந்தரவு பண்ணாமல் இருந்தாலே போதும் அப்படின்ற மனநிலைமைக்கு மாணவிகளை யோசிக்க வைக்கிற காலம் உருவாகிடுச்சு. சில பேர் உருவாக்கிட்டாங்க. இன்னைக்கும் சில பள்ளிக்கூடத்தில் பசங்களுக்கு பிடிச்ச வாத்தியார் டிரான்ஸ்ஃபரில் வேற ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போகும்பொழுது நமக்கு பிடிச்ச வாத்தியார் நம்மளை விட்டு பிரியிறாரேன்னு பசங்க கண்ணீர் விடுற நெகிழ்ச்சியான சம்பவம் அங்க இங்கன்னு நடக்குது. பாலியல் குற்றம் செய்யற அந்த ஒரு சில வாத்தியார்களை பார்த்து நாங்க எல்லாருமே ஒரு கேள்வி கேட்கிறோம். நீங்க ஏன் அந்த பசங்களுடைய இதயத்துல இடம் பிடிக்கிற அந்த நல்ல ஆசிரியரா இருக்கக்கூடாது? மனசை கட்டுப்படுத்தாம தப்பா நடந்துக்கணும். உங்களுடைய உண்மையான பிம்பம் வெளியே தெரிய வரணும். ஊர் உலகம் அதை பார்க்கணும். இருக்கிற மரியாதையை இழக்கணும். அசிங்கப்பட்டு எலி பேஸ்டையோ எதையோ கொண்டு உயிரை மாய்ச்சிக்கணும்.
கொஞ்ச நேர உடல் ஆசைக்காக உங்களுக்கு இத்தனை இழப்பு தேவையா? நீங்க இப்ப சொல்ல போற 2 விஷயத்தையும் எடை போட்டு பாருங்க. அப்பப்போ கிடைக்கிற அந்த 5 நிமிஷ சந்தோஷத்தையும் உண்மை தெரிய வந்ததுக்கு அப்புறம் நீங்க சந்திக்கிற மிகப்பெரிய பாதகங்களையும் நீங்க யோசனை பண்ணி பாருங்க. நீங்க அந்த கொஞ்ச நேர ஆசைக்காக மொத்த சந்தோஷத்தையும் இழக்க போறீங்களா, இல்ல மனசை அலைய விடாம ஒரு நல்ல ஆசிரியரா மட்டும் நடந்துக்கிட்டு உண்மையான சந்தோஷத்தோடு இருக்க போறீங்களா? ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் சரியா படிக்கலைன்னா வாத்தியார் நம்மளை அடிச்சிடுவாரோன்னு பயந்த காலம் போய் இன்னைக்கு பள்ளி கல்லூரிகளில் இருக்கிற பொம்பளை பிள்ளைகளுக்கு வேற மாதிரியான பயத்தை உண்டு பண்ணிட்டு இருக்கு சில வாத்தியாருடைய நடத்தைகள். இதை விட கொடுமை ஒன்று இருக்கு. பத்திரிகையில் சில பாலியல் செய்திகளை படிக்கும் பொழுது தெரிய வருது, சாதி ரீதியாக பாலியல் துன்புறுத்தல், மத ரீதியாக பாலியல் துன்புறுத்தல். குழந்தைகள் மேல பாலியல் எண்ணம் வர்றதே தப்பு. சாதியை வச்சு மதத்தை வச்சு அந்த தப்பு பண்றது எந்த விதத்துல நியாயம்? இந்த மாதிரி ரொம்ப இழிவான எண்ணத்தோட எப்படி நீங்க உங்களை ஆசிரியர்னு சொல்லிக்க முடியுது? உங்ககிட்ட 4 பிள்ளைகள் பாடம் கத்துக்க வர மாதிரி தான் உங்க பிள்ளைகளோ உங்க வீட்டு பிள்ளைகளோ வேற யாரோ ஒரு வாத்தியார்கிட்ட பாடம் கத்துக்க போயிருப்பாங்க. அதை நினைச்சு பாருங்க. ஒரு மரத்தோட வளர்ச்சி அது செடியா இருக்கும்போது அதை எப்படி பராமரிக்கிறோமோ அதை வச்சு தான் அந்த செடி சரியான மரமா வளர்ந்து நிற்கிறதும் இல்லை மக்கி போறதுமா இருக்கும். மாணவர்களுடைய எதிர்காலமும் அப்படிதான். செடி மாதிரி வளர்ற அவங்கள நீங்க எந்த மாதிரி அறிவுரை சொல்லி வளர்த்து வெளியே அனுப்புறீங்களோ அதன்படி தான் அவங்களுடைய வாழ்க்கை இருக்கும். வந்த வேலையை விட்டுட்டு வேற ஒரு நினைப்புல பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கெடுத்த பாவம் எல்லாம் உங்களுக்கு வேணாம். ஒரு ஆசிரியரா 4 பேருடைய வாழ்க்கைக்கு ஒளி கொண்டு வர பாருங்க. பசங்க வாழ்க்கையில முன்னேறி வந்ததுக்கு அப்புறம் உங்களை நல்ல விதமா நினைச்சு பார்ப்பாங்க. இங்க கூடுதலா ஒரு விஷயத்தை நான் பதிவு பண்ணணும். இப்ப சொல்ல போறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து மட்டும் இல்லை, வயசுல பெரியவங்க சில பேர் என்கிட்ட எடுத்து சொன்ன விஷயம்தான். பெத்தவங்களும் பசங்க விருப்பப்படி ஆடைகளை அணிய விடுறது தப்பு. கண்டமேனிக்கு இருக்கிற ஆடை அலங்காரம் கூட ஒருத்தரை தப்பான கண்ணோட்டத்துக்கு கொண்டு போய்விடும். பள்ளியிலையும் கல்லூரியிலையும் விழாக்கள் நடக்கும் பொழுதோ தினசரி நடக்கிற விளையாட்டு பயிற்சியின் பொழுதோ அளவுக்கு மீறின மாதிரி ஆடைகளை அணிய விடாதீங்க. எது எப்படி இருந்தாலும் ஒரு வாத்தியாரை மட்டும் நடந்துக்கிட்டா போகும்போது மற்றவங்க மரியாதையோட உங்களை வழி அனுப்பி வைப்பாங்க. இல்லை யார் எது சொன்னாலும் நான் மனம் போன போக்கில் தான் போவேன்னு அடம் பிடிச்சா உங்களுக்கு வரப்போற அவமரியாதையை யாராலையும் தடுக்க முடியாது. கல்விக்காக வந்த பிள்ளைகளுக்கு கல்வி மட்டும் கற்றுக் கொடுங்க. எல்லாரையும் உங்க வீட்டு பிள்ளைகளா நினைங்க.